எனக்கு ஒரு வருஷமாச்சு டைம் வேணும் அப்படின்னு விஜய் அவர் கேட்டிருக்காரா? என்ன காரணம்னு தெரியுமா? தமிழகத்தோட இப்ப இருக்க பொருளாதார சூழல்ல ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறது அரசு நிர்வாகத்துக்கிட்ட ஒவ்வொரு மட்டத்திலையும் நீக்கமற நிறைஞ்சிருக்க ஒரு பெரிய புற்றுநோய். குறிப்பா இந்த பதிவுத்துறை, மோட்டார் வாகனத்துறை, பொதுமக்களுக்கு நேரடியா தொடர்புடைய அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் தலை விரிச்சாடுது. இதை தவிர்க்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அரசு நிர்வாகத்துல இருக்க ஓட்டைகளை அடைக்கிறது வழியா முறையான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குறது வழியா 20,000 கோடி ரூபாய்க்கு மேல வருவாயை பெற முடியும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்களோட கணிப்பா இருக்கு. இந்த மாற்றத்தை இப்ப இருக்க அரசு நிரூபிக்க போறாங்களாம். இது மிகப்பெரிய சவாலாவே பார்க்கப்படுது. ஒரு அரசாங்கம் தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றணும். அதுக்கு தேவைப்படுற நிதி ஆதாரத்தை மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னா தமிழகத்தோட வரவு செலவு திட்ட மதிப்பீடு சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற நிலையில இருக்காம். அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றி மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல வேணும்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி வேணுமா? இப்ப இருக்க வரவுக்கு தேவைக்கும் ரொம்ப வித்தியாசம். அதாவது இடைவெளியை நிரப்புறது அப்படிங்கிறது வெறும் வரி உயர்வால் மட்டுமே சாத்தியமாகாதாம். நிதியை சரியா சேகரிக்கிறது வழியாதான் இதை தீர்வு காண முடியுமாம். தமிழகத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு இணை பொருளாதாரம் அப்படின்னு அழைக்கப்படும் சட்டவிரோத பண பரிமாற்றையும் ஊழல் பணத்தையும் முடக்கிறது ரொம்ப அவசியமாம். ஒரு வாய்க்கால்ல நீர் செல்வது போல அரசோட வருவாய் பல்வேறு வழிகள்ல கசிஞ்சுக்கிட்டு இருக்காம். தேவையற்ற நபர்களோட கைகளுக்கு சென்றுகிட்டு இருக்காம். தேவையற்ற கசிவை தடுத்து அந்த நிதியை மறுபடியும் அரசு கஜானாவுக்கே கொண்டு வருவதுதான் முக்கிய விஷயமாம். இததான் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளரோட முதன்மை பணியா இருக்கணுமாம். ஊழல் பாதையில பயணிக்கிற பணத்தை அரசாங்கத்தோட திட்டங்களுக்காக நிதியா மாத்தினா மட்டுமே புதிய முதலீடையும் வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்க முடியுமாம். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த அரசு செயல்படுத்த இருக்காங்களாம். மக்கள் தங்களோட பணிகளை விரைவா முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல லஞ்சத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களாம். அந்த பணியை விரைந்து முடிக்கிறதுக்கு ஒரு நியாயமான கட்டணத்தை அரசு நிர்ணயிச்சா மக்கள் அதை சந்தோஷமா செலுத்துவாங்களாம். லஞ்சமா கொடுக்கிற தொகையை விட அரசு நிர்ணயிக்கிற விரைவு சேவைக்கான கட்டணம் அப்படிங்கிறது 1/3 மட்டுமே இருக்குமாம். அது பொதுமக்களுக்கு லாபமாம். அரசுக்கு பெரிய அளவுல வருவாய் ஈட்டி தருமாம். இது ஊழலை ஒழிக்கிறதோடு மட்டும் இல்லாம அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களோட நம்பிக்கையை இன்னுமே அதிகரிக்க செய்யுமாம். தமிழகம் பொருளாதார ரீதியா பெரும் முன்னேற்றம் அடைய வேண்டும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்றணும் அப்படின்னும் ஒரு வருஷ காலமாச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வேணும் அப்படின்னும் அரசு தன்னோட நிர்வாகத்திறனை மேம்படுத்தி கசிவுகளை அடிச்சு மக்களோட தேவையை உணர்ந்து செயல்படும் போது மட்டுமே தமிழகம் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மாற்றத்துக்கான விதை. ஊழலற்ற நிர்வாகத்தின் வழியே மட்டுமே இந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னும் இதுக்கு இந்த அரசுக்கு ஒரு வருஷ காலமாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அரசியல் சினிமா தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.